முனிவர் கஷ்யபருக்கு 2 மனைவிகள், வினதை மற்றும் கத்ரு. கத்ருவின் பிள்ளைகள் நாகர்கள், வினதையின் பிள்ளைகள் கருடன். அதாவது கருடன் வினதையின் மகன், நாகர்கள் கத்ருவின் மகன்கள். இவர்கள் இருவரும், அதாவது கருடரும் நாகரும், இதனால்தான் எதிரிகளாக ஆனார்கள். ஒருநாள் வானத்தில் ஒரு வெள்ளை உச்சேஷவஸ் குதிரை பறந்து போகுது. அதை பார்த்து கத்ரு சொல்றாங்க, அது கருப்பு. வினதை சொல்றாங்க, இல்ல கத்ரு, அது வெள்ளைதான் என்று. சின்ன விஷயம், ஆனா பெரிய சபதமா மாறுது, தவறானவர் மற்றவருக்கு அடிமையாகணும் என்று. கத்ருவின் பாம்பு பிள்ளைகள் நாகர்கள் தங்கள் தாய்க்கு வெற்றி கிடைக்க அந்த வெள்ளை குதிரை மேல் கருப்பு நிறம் பொழிஞ்சு நிறக்க போலி பண்ணிடுறாங்க. அதனால் குதிரை கருப்பாக மாறுது. சபதத்தில் வினதை தோற்கிறார். அதோடே வினதையும் அவருடைய மகன் கருடனையும் கத்ரு மற்றும் நாகர்களின் அடிமை வாழ்க்கை காத்திருக்கிறது. இந்த அவலத்தை பார்த்து கலங்கிய கருடன் நாகர்களிடம் கேட்கிறான், எப்படி என் அம்மாவை விடுவிக்க முடியும் என்று. நாகர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு அமிர்தம் கொண்டு வா, அப்புறம்தான் விடுவிப்போம் என்று. தாய்க்காக உயிரையே பணயம் வைக்க தயாரான கருடன் தேவர்களின் உலகத்துக்கு ஒரு அசாதாரண பயணம் தொடங்குறான். பெரிய போராட்டங்களுக்குப் பிறகு அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். ஆனா கருடனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது, நாகர்கள் அமிர்தம் குடிக்கக்கூடாது. அதனால் பானையை தரையில் வைக்கிறான். பின்பு கருடன் பின்வாங்கி நிற்கிறான். அமிர்தத்தை பார்த்த நாகர்கள் பேராசையில் அதை லேசா நக்க முயற்சிக்கிறார்கள். அந்த நொடியிலே பாம்புகளின் நாக்கு பிளவுபட்டது. அதனாலே பாம்புகளின் நாக்கு பிளந்த தோற்றத்துடன் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த நாளில் இருந்து கருடன் மற்றும் நாகர்கள் இருவரும் எதிரிகளானார்கள்.